அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது இறை நேசர்களை நேசிப்போம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது அல்லாஹ் ரசூலை பற்றியும் வலிமார்களை பற்றியும் இறை நேசர்களை பற்றியும் இந்த காலகட்டத்தில் ஒரு குழப்பமான காலம், ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கினால் 100 ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும். ஒரு தொப்பி போடுறது ஒரு சுன்னத்து, ஒரு ஜிப்பா போடுறது ஒரு சுன்னத்து, இதெல்லாம் பல வகையான சுன்னத்து இருக்குது. இந்த சுன்னத்துகளெல்லாம் நம்ம விட்டு போயிடுச்சு. முதல்ல சுப்ரா விரித்து சாப்பிடணும், வாழ்க்கையில் பரக்கத்து வரணும், வீட்டில் கடன்கள் போகணும், வீட்டில் உள்ள பிரச்சனைகள் போகணும் அப்படின்னா முதல்ல நம்ம வீட்டில் சுப்ரா வாங்கி விரித்து சாப்பிடணும். இதை ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம பின்பற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தான் செல்வம் வந்தாலும் பரக்கத்து வர மாட்டுது. சுப்ரா விரிக்காமல் சாப்பிட்டா அவ்வளோ ஒரு நமக்கு ஷைத்தானுடைய இது வரும். ஏண்டா ஒரு சாப்பாடு உணவு இருக்கே, இது அல்லாஹ் தரக்கூடியது. அது 360 பேருடைய உழைப்பில் வருது ஒரு சோறு. இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அரைஞ்சு பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. விவசாயம் பண்ணுறதுலேருந்து, நெல்லை விற்கிறதுலேருந்து, நெல்லை அவிக்கிறதுலேருந்து, அது மாடு உழைப்பு அனைத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இதில் வரும். ஆனால் ஒரு நெல்லை ஒரு மனிதன் உருவாக்க முடியுமா? முடியாது. அது அல்லாஹ் தான் கொடுக்குறான். ஒரு விதையை ஒரு விதையை ஏதாவது ஒரு விதையை நம்மளால் உருவாக்க முடியுமா? முடியாது. ஆனால் நம்ம எல்லாத்தையுமே அல்லாஹ் தர்றான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், படைத்த அனைத்தும் மனிதனுக்காக படைச்சிருக்கேன், ஆனால் மனிதனை எனக்காக தான் படைச்சிருக்கேன், ஆனால் மனிதனோ நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அப்படின்ட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தெக்க தெளிவாக குர்ஆனுடைய விஷயங்கள் அர்-ரஹ்மான் சூராவில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகத்திபான் அப்படின்ட்டு அந்த அத்தியாயத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைவனின் அருட்கொடைகளை நீங்கள் எதை பொய்யாக்குவீர்கள். இதை கேட்ட ஜின்கள், பல ஜின்கள் மயக்கப்பட்டு கீழே விழுந்து இருக்குது, செத்து இருக்குது இந்த அர்-ரஹ்மான் சூராவில். இதை ஏன் சொல்ல வர்றோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் எது உண்மை எது பொய்யின்று தெரிகிறதுக்கு உங்களுக்கு நேரம் பத்தலை. ஏதாவது ஒரு 4 பேர் ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு இதை பேசினா அவன் சொன்னது உண்மை. ஆனால் உண்மையான விஷயம் என்ன, உண்மையான இது என்னன்னுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எதை சொன்னாலும் அதை பேசிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கோம். இது இப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கான். அந்த தெளிவை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். யார் உண்மையாளர் யார் பொய்யாளர்ன்னு அல்லாஹ் ஒருத்தன் தான் அறிவான். யார் பாவி யார் நல்லவங்கிறத அல்லாஹ் ஒருத்தன் தான் அறிவான். நீங்கள் பாவிகளை இவன் பாவம் செய்கிறான்னு சொல்லிவிட்டு அவனை கூட திட்டாதீங்க. ஏண்டா அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் யாரை எப்படி மாற்றுவான் அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு தெரிஞ்ச ரகசியம். ஏன்னா இறைநேசர்களை கொண்டு நிறைய பேர் அதில் சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷிகரில் வேதனைப்பட்டு நிறைய பேர் அவங்க தௌபாவுக்கு இடம் இருக்குது. ஒரு நோயின் காரணமாக தௌபாவுக்கு இடம் இருக்குது. ஒரு முள்ளு குத்துனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தௌபாவை ஏற்றுக்கிறான். ஆனால் நம்ம என்ன செய்யறோம், எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு அவன் பெரிய ஒழுங்காக்கணும் நம்மளை சொல்கிறானே அப்படின்னு சொல்கிறேன். இது ஷைத்தானுடைய பேச்சு. அல்லாஹ் சொல்கிறான், நீ பாவம் செய்கிறவன் தான், அப்படி தான் நான் படைச்சிருக்கேன் மனிதனை, ஆனால் மன்னிக்கக்கூடியவன் நான், என்னட்ட மன்னிப்பு கேட்கும்போது நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்கிறேன். அப்போ அந்த மன்னிப்பை நோக்கி நம்ம போகணும். இந்த இறைநேசர்களை நேசிப்போங்கிறது அல்லாஹுக்காக, வலிமார்களுக்காக, இறைநேசர்களுக்காக இதை பேசுகிறோம். இதை யார் மனசும் புண்படுற மாதிரி இருந்தால் அல்லாஹ் ரசூலுக்காக மன்னிச்சுக்கிறங்க. நான் பேசக்கூடிய பேச்சையும் வார்த்தையும் அல்லாஹுக்காக தவிர வேறு எந்த மனிதர்களை புண்படுத்தணும்னு நோக்கத்திலேயோ அப்படி ஒரு எண்ணத்திலேயோ நான் பேச கிடையாது. இது எல்லோரும் நல்வழி பெறணும், எல்லாரும் நேர் வழி பெறணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும். இதுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி அல்லாஹ் அருள் புரிவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.